ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜஸ்ட் 2 லைன்ஸில் எப்படி ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் எழுதுறது C#ல அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ கோடிங் கற்றுக்கிட்டணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே உங்களுக்கு எல்லாரும் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ஹலோ வேர்ல்டு கற்றுக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய தலைவலியாக நிறைய பேருக்கு இருந்திருக்கும். நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, அந்த இன்க்ளூட் ஸ்டேட்மெண்ட் போட்டு, அப்புறம் கிளாஸ் நேம் போட்டு, அந்த ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸு அதெல்லாம் போட்டு, மெயின் மெத்தடு போட்டு அப்பப்பப்பப்பா அவ்வளோத்தையும் போட்டு முடிச்சு நீங்கள் வர்றதுக்குள்ளே விடிஞ்சு போயிடும். நீங்கள் ஒரு ஹலோ வேர்ல்டு கற்றுக்கிறதுக்கு நான் இவ்வளோ போராடணுமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ ரொம்ப காலமாகவே இப்படி தான் இருந்தது. ஸோ C# வந்து அந்த பெயினை புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து ஜஸ்ட் 2 லைனில் ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் எழுதுறது எப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 லைனில் ஹலோ வேர்ல்டு எழுதுறதுக்கு முன்னால் பழைய ப்ரோக்ராமில் வந்து நம்ம எத்தனை லைன் எழுதணும், எவ்வளோ பெருசாக எழுதணும், அதை இப்போ எவ்வளோ சிம்பிளாக மாற்றிருக்கிறாங்கன்னு கம்பேர் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு ரொம்பவே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து பழைய கோட் எடுத்து வச்சுருக்கிறேன். .NET 4.7.2 இதுவே புதுசு மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம இப்போ .NET Core 6 வரைக்கும் போய் எங்கேயோ போயிட்டுருக்கு, ஸ்பீடாக போயிட்டு இருக்காங்க எல்லோரும். ஸோ நான் வந்து இப்போது பழசு .NET 4.7.2 எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் வந்து ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு எத்தனை லைன் தேவைப்படுது பாருங்களேன். முதல்ல நேம் ஸ்பேஸு யூஸிங் சிஸ்டம் போட்டாகணும். அப்புறம் கிளாஸ் வந்து நீங்கள் ஒன்று டிக்ளேர் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பாருங்கள், பிரேசஸ், இந்த ஓப்பன் பிரேசஸ் க்ளோஸ் பிரேசஸ் வந்து நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு தலைவலியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எங்கே ஓப்பன் பண்ணணும், எங்கே க்ளோஸ் பண்ணணுங்கிறது வந்து உங்களுக்கு நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் இந்த வாய்டு மெயின் மெத்தடு போடணும், இதுதான் ஒரு என்ட்ரி பாயிண்ட்டு. இந்த மெத்தடும் ஏன் போடுறோம், எதுக்கு போடுறோன்னு கூட தெரியாமல் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மெயின் மெத்தடும் போட்டாகணும். அப்புறம் இங்கே ஒரு ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் இப்படியெல்லாம் பார்த்து நீங்கள் மொத்தமாக மினிமம் எழுதணுன்னாலே ஒரு 8 லைன் வந்துடும். ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் ஆகுது, ஓகேங்களா, ஹலோ வேர்ல்டு வருது. ஸோ 8 லைன் இருந்தால் தான் .NET 4.7.2ல பண்ண முடியும். இதை எப்படி 2 லைனில் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். நமக்கு என்னங்க தேவை, இந்த ஹலோ வேர்ல்டு தான் தேவை. அது மட்டும் இருந்தால் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நியூ கோடிங்கில் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் பக்கத்தில் இன்னொரு டேப் வச்சுருக்கேன், அதில் நியூ கோடிங்கில் அதே C# சூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் கம்பைலர் பாருங்கள், .NET 6 .NET Core சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு தேவையானதெல்லாம் அந்த நேம் ஸ்பேஸ் சிஸ்டம் யூஸ் பண்ண போகிறோம். கன்சோல் ரைட் லைன் ஹலோ வேர்ல்டு யூஸ் பண்ண போகிறோம். இந்த 2 லைன் இருந்தால் போதுங்க, பிரம்மாதமாக நீங்கள் ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராமை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்கள், ஜஸ்ட் 2 லைன். இதே கூட நம்ம பழசில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பழசில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. அதான் சொல்கிறாங்க, நேம் ஸ்பேஸ் கேனாட் டைரக்ட்லி கண்டெயின் மெம்பர்ஸ் சச் அஸ் ஃபீல்ட்ஸ் ஆர் மெத்தட். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஸோ இது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எரர்லேயே வந்து அவங்க கரெக்டாக சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். இது வந்து என்ன ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா டாப் லெவல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து C# 9 ஆர் லேட்டரில் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு C# 9க்கு அப்புறம் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். C# 9 ஆர் கிரேட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து டாப் லெவல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபீச்சரை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் டாக்குமெண்டேஷன்லேயும் பார்த்துக்கலாம். ஸோ வெல்கம் டு 9.0ல் வந்து டாப் லெவல் ப்ரோக்ராம்ஸில் வந்து இந்த மாதிரி சிம்பிள் லெவல் ப்ரோக்ராமுக்கு நிறைய பாய்லர் பிளேட் கோடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாய்லர் பிளேட் கோடுனா நிறையா ஒரு செட்டப் பண்ணுறதுக்கே நிறைய கோடு எழுத வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி இவ்வளோ லைன் இல்லாமல், ஸோ லாங்குவேஜ் பிகினர்ஸ்க்கு இதுதான் ஓவர்லிமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த C# 9ல் வந்து ஜஸ்ட் 2 லைன்ஸில் வந்து அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கோடிங் விஷயங்கள் கற்றுக்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் தமிழ் ப்ரோக்ராமர். பாய். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.